முன் ஜென்ம வினை, அந்த வினைகளை அனுபவிக்கவும், இந்த பிறப்பில் இனி பாவம் செய்யாமல் புண்ணியங்களை செய்வதாலும் பிறப்பற்ற மோட்சம் என்ற நிலையை அடைவது என்பதே நம் பிறப்பின் நோக்கம். இப்படி நாம் பிறக்க, அதாவது நம் பெற்றோருக்கு நாம் பிறக்க யார் காரணம்? சூரியனா? இல்லை, அவர் ஆன்மா எனும் உயிர் புள்ளி. சந்திரனா? இல்லை, அவர் நம் மனம், அதாவது மனதை குறிப்பவர். செவ்வாயா? இல்லை, அவர் நம் உடலின் இரத்தத்தை குறிப்பவர். புதனா? இல்லை, அவர் நம் அறிவு மற்றும் மேல் தோலை குறிப்பவர். வியாழன் என்னும் குரு பகவானா? இல்லை, அவர் புத்திர பாக்கியம் உண்டு என்கிற அருளை புரிபவர் மற்றும் நம் மூளையை குறிப்பவர். சுக்கிரனா? அவரும் இல்லை, அவர் உடலின் உள்ளே உள்ள சுரப்பிகள் மற்றும் சுக்கிலம், சுரோனிதம் போன்றவற்றை குறிப்பவர். அப்படியானால் சனி பகவானா? அவரும் இல்லை, அவர் நம் முன் ஜென்ம வினைகளின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் நாம் என்ன அனுபவிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நீதிபதி மற்றும் நம் உடலில் உள்ள இயங்கு மூட்டுக்கள் போன்றவற்றை குறிப்பவர். அப்படியானால் நாம் பிறக்க யார்தான் காரணம்? சந்தேகமே இல்லை, ராகு கேதுக்கள் தான் காரணம். குழந்தை பிறக்க காதல் மட்டும் போதாது, காமமும் வேண்டும். அந்த காமத்தின் அடிப்படை ஆண் மற்றும் பெண் ஜனன உறுப்புகள். இந்த உறுப்புகளில் பெண்ணின் உறுப்பு ராகுவாகும், ஆணின் உறுப்பு கேதுவாகும். இந்த இரண்டும் இணையும் போதுதான் உயிர் எனும் ஜனனம் என்கிற பிறப்பு ஏற்படுகிறது. இந்த இணைவுக்கு பின் தான் மேலே குறிப்பிட்ட மற்ற கிரகங்களின் உடல் வடிவம் உண்டாகிறது. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் பிறப்பு ஏற்பது யாரால் ஏற்படுகிறது என்று. இந்த உலகின் அத்தனை ஆசை, பேராசை, இன்பம், இந்த இச்சைகளால் உண்டாகும் துன்பம், துயரம், விரக்தி என அனைத்தும் ராகு கேது எனும் இரண்டு பாம்புகளாலேயே உண்டாகிறது. எனவேதான் இந்திரியம் அடக்கியவன் இந்திரலோகம் செல்லலாம் என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். கற்பொழுக்கம் கடவுளாகவே ஆகலாம் என்று ஒழுக்கம் குறித்து போதித்திருக்கிறார்கள். இப்படி பல சுக சோகங்களுக்கும் காரணமான ராகு கேது உருவான கதையை பார்ப்போம். அவர்கள் பிறக்கும்போது ஒரே உடல், ஒரே உயிராகத்தான் பிறந்தார்கள். பின்னாளில் 2 உடல் 2 உயிர் என பிரிக்கப்பட்டார்கள். சப்த ரிஷிகளில் ஒருவரான மரீசியின் புதல்வர் கஸ்யப்பர் ரிஷிக்கு இவருக்கு 13 மனைவியர். இவர்களில் அதிதிக்கு பிறந்தவர் சூரிய பகவான். இந்திரன் முதலான தேவர்களுக்கும் இவர்களே பெற்றோர். அதிதியின் சகோதரி திதிக்கும் காசியப்பருக்கும் பிறந்தவர்கள் அசுரர்கள். அந்த அசுரர்களில் ஒருவர்தான் சுபர்பானு. சுபர்பானு என்று சொல்கிறது புராணம். இந்த சுபர்பானு தான் ராகு கேது என்றானார். அவர் எப்படி ராகு கேது ஆனார்? அசுர உருவான சுக்ராச்சாரியார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வித்தை அறிந்தவர். தேவகுருவுக்கு அந்த இரகசியம் தெரியவில்லை. எனவே தேவர்கள் திருப்பாற்கடலை கடைந்து அழிவை தராத அமிர்தத்தை எடுத்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதில் சுபர்பானு தேவர்கள் வரிசையில் நின்று அமுதம் உண்டதும், மகாவிஷ்ணு அந்த அசுரனை இருகூறாக்கியதும், இதை காட்டி கொடுத்தவர்கள் சூரியன் சந்திரன் என்பதும் நாம் அறிந்தவையே. அப்படி இருகூறானவர்களே, 2 கூறுகளாக இருந்தவர்களே ராகு மற்றும் கேது. இவர்கள் பரமாத்மாவிடம் கேட்ட வரம் என்ன தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் ஒரு நாளிகை விழுங்கும் அதிகாரம் வேண்டும், மேலும் கிரக அந்தஸ்தும் வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர், வரம் கேட்டனர். பரமாத்மாவும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அருளினார். ஆனால் கலியுகம் முதல் கொண்டே உங்கள் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் என்று வரம் அருளினார். இந்த அரவுகளின், அதாவது ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தினாலேயே இந்த கலியுகத்தில் தர்மம் குறைந்து அதர்மம் தலைவிரித்தாடுகிறது.
பூமி சூரியனை சுற்றி வருகிறது, சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. இந்த 2 சுற்றுப்பாதைகளும் வெட்டி கொள்ளும் புள்ளிகளே ராகு கேது ஆகும். இந்த வட்டப்பாதைகள் கண்ணுக்கு தெரியாது. அதுபோல ராகு கேது கிரகங்களாக தெரியாது. ஏனெனில் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஆனால் அவர்களின் தாக்கம் அபரிமிதமானது, சக்தி வாய்ந்தது. ராகு வடபுலத்தையும் கேது தென்புலத்தையும் கொண்டவர்கள். ராகு பெரிய பெரிய ஆசைகளை உருவாக்கக்கூடிய கிரகம். இதுதான் ராகுவின் குணம். கேது எதையும் எதிர்பார்க்காத மனப்பான்மை கொண்ட குணம். எனவே ராகு கேது தோஷம் என்பது திருமண தடை அல்ல, தாமதம் என்பதே சரி. சரியான யோடி அமையும் வரை காத்திருப்பு என்பதே சரியாக வரும். செவ்வாய் தோஷம் லக்னம் மற்றும் ராசி இரண்டுக்கும் பார்க்கப்படும். ஆனால் சர்ப்ப தோஷம் என்னும் ராகு கேது தோஷம் லக்னத்துக்கு மட்டுமே பார்க்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். லக்னம் என்னும் 1ஆம் இடம், குடும்பஸ்தானம் என்னும் 2ஆம் இடம், களத்திரம் என்னும் 7ஆம் இடம், ஆயுள் மற்றும் மாங்கல்ய ஸ்தானம் என்னும் 8ஆம் இடம் மற்றும் புத்திரஸ்தானம் என்னும் 5ஆம் இடம் ஆகிய இடங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது சர்ப்பதோஷம் என்னும் ராகு கேது தோஷம் என்று சொல்லப்படுகிறது. லக்னத்தில் ராகு இருந்தால் ஜாதகரின் எண்ணம், ஆசை, எதிர்பார்ப்பு, தேவைகளை நிறைவேற்றி கொள்ள எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் முதலானவை இருக்கும். இங்கே வாழ்க்கை தேவை மட்டுமல்ல, களத்திரம் என்னும் தன் வாழ்க்கை துணையிடம் கூட எதிர்பார்ப்பு இருக்கும். 2இல் ராகு இருந்தால் இந்த 2ஆம் இடம் தனவரவு, வசதி வாய்ப்புகளை காட்டும். எனவே இங்கு ராகு இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த ஆசைகளையும் அந்த ஆசைகளை நிறைவேற எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத மனநிலையை தரும். இந்த மனநிலையை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். 7இல் ராகு இருந்தால் களத்திர சுகம் மற்றும் கட்டுப்பாடற்ற சுதந்திர மனப்போக்கை தரும். எனவே தாம்பத்திய வீரியத்தை காட்டும் இடம் என்பதாலும் இதில் ராகு இருக்க வீரியத்தை இன்னும் அதிகமாக்கும் என்பதாலும் இந்த இடம் தோஷமாகிறது. 8இல் ராகு இருந்தால் இது மாங்கல்ய ஸ்தானம் என்றும் ஆயுள் ஸ்தானம் என்றும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இடம் தோஷமாக பார்க்கப்படுகிறது. 5இல் ராகு இருந்தால் இது புத்திரஸ்தானம். எனவே புத்திர பாக்கியம் இல்லாமல் செய்துவிடும் என்று கூறப்படுகிறது. மேற்கண்ட இடங்களில் கேது இருந்தால் என்ன பலன்? பொதுவாக கேது எதையெல்லாம் வேண்டாம் என ஒதுக்கி விடுகிறாரோ அதையெல்லாம் ராகு பெற்றுக்கொள்வார். கேதுவுக்கு பணம் பொருட்டல்ல, ஆனால் ராகுவுக்கு அதீதமாக தேவை. கேதுவுக்கு சுபபோகங்கள் தேவையில்லை, ஆனால் ராகுவுக்கு சுபபோகங்களுக்கு வானமே இல்லை. கேது எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கொண்டவர். ராகு பகவான் அவர் விரும்பியதை மட்டுமே ஏற்றுக்கொள்வார். லக்னத்தில் கேது இருந்தால் பெரிய ஆசைகள் இல்லாதவர், இருப்பதை கொண்டு திருப்தி அடைவார். 2இல் கேது இருந்தால் பொருளாதார ஆசை இல்லாதவர், விருப்பங்கள் ஏதும் இல்லாதவர். 7இல் கேது இருந்தால் தாம்பத்திய ஈடுபாடும் நாட்டம் இல்லாதவர். 8இல் கேது இருந்தால் தன் ஆயுளை தானே எப்படி குறைப்பது என்று தேடி குறைத்து கொள்வார். 5இல் கேது இருந்தால் புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுத்துவார். காரணம் சுகபோக ஆசையே இல்லாதவர் எப்படி பிள்ளை செல்வத்தை ஏற்படுத்துவார். உதாரணமாக 7இல் உள்ள ராகு தாம்பத்திய வேட்கை அதிகம் உள்ளவர் என பார்த்தோம். அதே சமயம் 7இல் உள்ள கேது தாம்பத்திய ஈடுபாடே இல்லாதவர் அல்லது குறைவான ஈடுபாடு இருக்கும் என்று சொல்லலாம்.